பங்காளியலா அடிச்சு தூக்கலாமா? ஜீ தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் இயக்குனர் சிவாவுடைய வணக்கங்கள். என்னுடைய டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய வணக்கம். முழு திருப்தி கொடுத்த படம் வந்து விஸ்வாசம்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப திருப்தியாக இருக்கேன். உங்கள் மேலே கொலை கோவம் வரணும். ஆனால் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சார். அதனால லாங் லிவ் ஹாப்பி லைஃப் மெரிட்டே. கரெக்டே. இதற்கு முன்னாடி நான் பல முறை அவருக்கு கதை சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வீரம் வேதாளம் கதைகள்லாம் அவருக்கு நான் நரேட் பண்ணியிருக்கேன். விவேகம் கதை நரேட் பண்ணியிருக்கேன். பட் விஸ்வாசம் திரைப்படத்தோட கதையை நரேஷன் போது தான் அஜித் சார் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டார். இந்த மாதிரி கதை கேட்டு ரொம்ப நாளாச்சு, இவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்டு அப்படின்னாரு. இன்றைக்கி வந்து படம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு அவர் படமும் பார்த்துட்டாரு. முதல் கதை கேட்டபோது என்ன ஃபீலிங்கில் கதை கேட்டாரோ அதே தொனியில் அதே சந்தோஷத்தில் படத்தை பார்த்துட்டு நம்ம பண்ண படங்களே இதான் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னாப்புல. நேரில் அனைவருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் டி இமான் பேசுகிறேன். உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த படத்தில் வந்து வேலை செஞ்சது. என்னை சிவா சார் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு விஸ்வாசம் திரைப்படத்தோட கதை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பர்சனலான அந்த ஒரு கனெக்ட் வந்து இருந்தது. ஏன்னா நானும் ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் நான். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி வேல்யூஸ் உள்ள ஒரு படத்தை கதையாக சொல்லும் போது எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதேமாதிரி நானும் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு வந்து தந்தை. ஸோ அதனால் வந்து அந்த ஃபாதர் டாட்டர் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பர்சனலாக எனக்கும் வந்து கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால தான் என்னவோ தெரியல கண்ணான கண்ணை பாடலுக்கு வந்து அவ்வளோ வலிமை வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். முதல் படம் வீரம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு வில்லேஜ் பேக்ராப்பில் ஒரு ரூரல் செட்டப்பில் நடக்கிற ஒரு படம். வேதாளம் வந்து ஒரு கல்கத்தா மாதிரி ஒரு சிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு படமாக இருந்துச்சு. விவேகம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அர்பன் செட்டப்பில் வந்து அப்ராடில் ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ விஸ்வாசம் படம் எப்படி வந்து இந்த கதைக்களங்கள்லேருந்து மாறுபடுது அப்படின்னு யோசித்து பார்க்குற பொழுது எங்கள் எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா, டோட்டலாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நேட்டிவிட்டியோட ஒரு இறங்கி அடிக்கிற மாதிரி ஒரு அலப்பறையான ஒரு கேரக்டரைசேஷனில் வந்து அஜித் சார் பண்ணாருன்னா அதோட ரீச் சூப்பராக இருக்கும். நமக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதற்காக தான் இந்த கதைக்களத்தை வந்து செலக்ட் பண்ணோம். இன்றைக்கி வந்து அந்த எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, அஜித் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது கண்டிப்பாக வந்து தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு வந்து அதை அப்படியே பற்றிக்கும்னு சொல்லணும். அந்த அதாவது ஒரு நல்ல விஷயம் இஸ் ஆல்வேஸ் ஸ்ப்ரெட் ஆகும் இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து ஸ்க்ரீனில் அவர் பண்ணுறதுக்கூடிய அலப்பறை சந்தோஷம், அவர் நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் நடித்தார். இந்த சந்தோஷம் அப்படியே வந்து பார்க்கக்கூடிய ஃபேன்ஸுக்காக இருக்கட்டும், ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை திருப்தி கொடுக்கும். எனக்கு இன்னமும் பொங்க வச்சுருவாருன்னு நினைக்கிறேன். நம்பர் 1 பொசிஷனுங்கிறது என் அடையாளம். என் கதையில நான் ஹீரோடா. அடேங்கப்பா. என் கதையில நான் வில்லன்டா. எல்லாருக்கும் வந்து இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், அதே மாதிரி வந்து பொங்கல் வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து விவேகம்ங்கிற படத்தை வந்து நாங்கள் வந்து அஜித் சார் சிவா காம்பினேஷனில் நாங்கள் செஞ்சோம். அந்த படம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை ரொம்ப டிஃப்ரெண்ட் படமாக எடுக்கணும்னு நாங்கள் முயற்சி செஞ்சோம். நாங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அந்த படத்தில் எங்களுக்கு வரலைங்கிற போது ஒரு ஃபீலிங் இருந்தது. அஜித் சாரே வந்து முன்னு வந்து விவேகம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி போகல, அதனால் வந்து நம்ம நெக்ஸ்ட் பிக்சர் வந்து ஒன்று நம்ம காம்பினேஷன்லேயே செய்யலாம் அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு டைம் கேட்ட உடனே யுனானிமஸாக வந்து எனக்கு ரொம்ப அப்பீல் ஆச்சு. எனக்கு எப்படி வந்து ஒரு 3ஆம் பிறை அப்பீல் ஆச்சோ, ஒரு இதயம் அப்பீல் ஆச்சோ, ஒரு எம்டன் மகன் வந்து அப்பீல் ஆச்சோ, அந்த அளவுக்கு வந்து இந்த கதை கேட்கும் போதே அப்பீல் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நினச்சாங்க, என்னடா அது அஜித் சார் வந்து ஒரு மாடர்ன் அஜித்தாவே தானே பார்க்க விரும்பாங்க, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தானே பார்க்க விரும்புவாங்கன்னு எல்லாரும் வந்து ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க. பட் டைரக்டர் சிவாவும் அஜித் சாரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து
இல்லை நம்ம வேறு மாதிரி பண்ணணும், டிஃப்ரெண்ட் கேரக்டரைசேஷனாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை நாங்கள் வந்து இந்த கதையை செலக்ட் பண்ணோம். சந்தோஷமாக படம் பார்க்கணுங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யோகி பாபு சார், தம்பிராமையண்ண, ரோபோ சங்கர், விவேக் சார், கோய் சர்லாமா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி கிங்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க படம் ஃபுல்லாக. அது அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். யோகி பாபு சார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவார், தம்பிராமையன், ரோபோ சங்கர் படம் ஃபுல்லாக வராங்க, விவேக் சார், கோய் சர்லாமா செகண்ட் ஹாஃபில் வருவாங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அந்த ப்ரொபோஷனேட்டுமாங்க இல்லைங்களா, காமெடி குவார்டெட் எங்கேயுமே மிஸ் ஆகாத மாதிரி அழகாக ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேயே அந்த மாதிரி அமைஞ்சுது, ப்ரெசன்டேஷனில் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து மிக சந்தோஷமாக ரசித்து பார்க்க போகிறாங்க. வேறு லெவலில் இருக்குண்ணா படம், சூப்பராக இருக்குண்ணா, பெஸ்ட்டாக இருக்குது படம். My name is Rose. I'm from Germany, and I am doing research on fan clubs of movie stars in Tamonado. And I'm here for the celebrations. Very exciting to be here. Besides that, I'm curious to watch the film. சிந்தனை ரத்தத்துக்கு சொந்தம் வராமலே போயிடும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான். அந்த மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் வாழுகிறான், இறைவன் வாழுகிறாள். என்னை இந்த பூமிக்கு படைத்த என் தாய்க்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு வீரத்தில் சகோதர பாசத்தை வெளிப்படுத்திய அன்பு தம்பி சிவா, வேதாளத்தில் ஒரு தங்கையினுடைய பாசத்தை முன்னிறுத்திய சிவா, விவேகத்தில் மனைவியினுடைய சென்டிமெண்ட்டை முன்னிறுத்திய சிவா, அதை அத்தனையும் தாண்டி மகள் சென்டிமெண்ட்டை மாஸ் ஹீரோ தலை அஜித் அவர்களை வைத்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. இன்றைக்கு ஒரு மாஸ் ஹீரோ படத்தை பார்த்து வெளியில் வர்ற பொழுது வெறி பிடிச்சி கத்திட்டு தானே வரணும். ஆனால் படத்தை உள்ளே போகிற பொழுது அத்தனை ரசிகர்கள் கத்தி கரகோஷத்தோடு உள்ளே செல்கிறவர்கள் படம் முடிந்து வெளியே வருகிற பொழுது மௌனமாக ஏதோ ஒரு நெஞ்சத்தில் ஒரு சுமையை ஏற்றி கொண்டவர்களாக, ஏதோ ஒரு பொறுப்பை உணர்ந்தவர்களாக எல்லாருமே வெளியே வர்றாங்க, சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு. அழ வச்சிட்டாங்க படம், செம்மையாக இது படம், ரொம்ப அழ வச்சிட்டாங்க. நல்லா இருக்கு, நல்ல படம், எப்பவுமே நல்லா தான் இருக்கு. பட்டையை கிளப்பிருக்காது, வேற லெவல் தலை, வேற லெவல், நல்லா கலகிருக்காப்புல படம். மரண மாசு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலை இந்த மாதிரி நடிச்சிருக்காரு. ரொம்ப ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கு படம், எமோஷ்னலாக இருக்குது, கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுச்சு கிளைமேக்ஸ்லாம். இந்த மாதிரி தலையை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப எக்ஸ்பிரஷனோட வந்தேன், ரொம்ப தலைப்படம் கத்தணும் சொல்லி தான் வந்தேன். படம் போக போக உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் தலை ஃபேனை மறந்து அந்த கதைக்குள்ளே வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு பையன் தான், 2 பசங்க தான் இருக்காங்க, இதனால் வந்து ஒரு பொண்ணு பிறந்த ஃபீல் எனக்கு வந்து அஜித் கொண்டு வந்தார். விஸ்வாசம் திரைப்படத்தில் 4 பாடல்களுமே நல்லா ரிசீவ் பண்ணப்பட்டிருக்கு, எல்லோரும் ரொம்ப ரசிக்கிறாங்க. அச்சு தூக்கு பாட்டும் வேட்டிக்கட்டு பாட்டும் இட்ஸ் ஸ்ட்ரைட்டாகவே சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. இட்ஸ் மாஸ் நம்பர்ஸ். டெஃபினட்டாக அஜித் சார் ஃபேன்ஸுக்கும் ஜென்ரலாக இந்த மாதிரி துள்ளல் இசையை ரசிக்கக்கூடியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அது பிடிக்கும் அந்த பாட்டு. பட் என்னுடைய சர்ப்ரைஸ் என்னென்னா, கண்ணான கண்ணே பாட்டு வந்து இவ்வளோ பெரிய வைரல் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கல. ஏன்னா பர்சனலாக எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆன பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த படத்துக்கு மிக மிக நியாயமான ஒரு பாடலாக வந்து கண்ணான கண்ணே பாட்டு இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இவ்வளோ வைரல் ஹிட் ஆகிருக்குங்கிற பொழுது
ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு பாடலில் உட்காந்து கம்போஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது. எந்த வித ஒரு சின்ன இட்சஸோ கிளிச்சஸோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தராக இந்த ப்ராஜெக்ட் வந்து நடந்தது. ஸோ அதை வந்து அந்த ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக சிவா சார் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்ட் லெவலில் எல்லாரையுமே வந்து பார்த்துக்கிட்டாரு. அண்ட் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து தியாகராஜன் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், எனக்கு இந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. அண்ட் அபவ் ஆல் அஜித் சாருக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அஜித் சார் ஃபிலிமுக்கு வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனாலேயே ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கூடுதலாக வந்தது. ஏன்னா அஜித் சார் திரைப்படங்களில் வந்து சாங்ஸ் ஒரு பக்கம் எவ்வளோ தூரம் வந்து பாப்புலராதோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து பிஜிஎம் சைடும் வந்து எதிர்பார்ப்பாங்க எனக்கு. ஏன்னா ஷூட் ஆரம்பிக்கும் போதே இது வந்து பொங்கல் ரிலீஸ் தான் வந்து பிளான் பண்ணி தான் ஷூட் ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாமே இட் வெண்ட் ஆன் டைம். சென்சாராக இருக்கட்டும், என்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒர்க்கு, அப்புறம் பேரலாக ட்ரெய்லர் ஒர்க்கு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் உடைய ஸ்கோரிங் முடிச்சுட்டு மிக்சிங் தியேட்டருக்கு அனுப்புறது, செகண்ட் ஹாஃப் ஸ்கோரிங் பண்ணுறது, இந்த மாதிரி டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே அவ்வளோ இந்த மாதிரி ஒரு ஒர்க் ப்ரெஷர் வந்து எல்லார் சைட்லுமே இருந்தாலுமே ரொம்ப ஸ்மூத்தராக இந்த ஒர்க்கு வந்து எல்லாமே நடந்தது. ஸோ அதுக்காக அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண சிவா சாருக்கும் இந்த டோட்டல் டீமுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜீ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் விஸ்வாசம் படத்தோட எடிட்டர் ரூபன் பேசுகிறேன். இன்றைக்கி தேட்டரில் விஸ்வாசம் நல்லா போயிட்டுருக்கு, நல்ல வரவேற்பு பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல ரசிகர்கள் மற்றும் ஃபேமிலிஸ் வந்து கொண்டாடுறாங்க. இதில் வந்து பெர்ஃபார்மிங் ஹீரோயினாக வேணும்னு நாங்கள் பல பேரை பேசினோம். அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணார், இல்லை சார் இந்த கதைக்கு வந்து நயன்தாரா தான் ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வந்து இன்சிஸ்ட் பண்ணார். அப்புறம் நாங்கள் வந்து நயன்தாரா அப்ரோச் பண்ணி டைரக்டர் சிவா வந்து கதை சொன்னார். கதையை கேட்டதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இம்மீடியட்டாக ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து அதுவே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் மாதிரி ஆகிடுச்சு. எனது கடைசி தங்கச்சி அல்லது எனது முதல் மகள் எப்படி வேணாலும் சொல்லலாம். பெண் இந்த உலகத்தில் ஆண்களுக்கு பிடித்த பெண்ணாக இருக்கலாம், அது பெரிய விஷயம் இல்லை. பெண்களுக்கும் பிடித்த ஒரு பெண்ணாக இந்த காலத்தில் இருப்பது என்பது நயன்தாரா. அதற்கு அது கடந்து வந்த பயணம், கடந்து வந்த அனுபவம், அது பெற்றுக்கொண்ட பாடம் அத்தனையும் இன்றைக்கி வந்து பிரதிபலிக்குது. எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தால் கூட தம்பி சிவா கூட அடிக்கடி சொல்லுவாப்புல, ஒரு ஷார்ட் முடிச்சுன்னு ஓடி சொல்லுவாப்புல, நான் இவ்வளோ எதிர்பார்க்கலை, நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படிவாப்புல. ஸோ அதை உள் வாங்கிட்டு சட்டில் அதை பாட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு 6-7 படங்களில் இன்றைக்கி வந்து ஹீரோவுக்கு நிகராக வந்து இன்றைக்கி நயன்தாரா பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஸோ என் மேலே அதுக்கு ஒரு களங்கமற்ற ஒரு அன்பு, பாசம் என்னை ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். விஸ்வாசம் அப்படிங்கிற தலைப்பே வந்து இந்த படத்துக்கு மிக சரியான ஒரு தலைப்பாக இருக்குது. காரணம் என்ன, இது வந்து சார் வந்து என் மேலேயும் என் டீம் மேலேயும் வச்சுருக்க விசுவாசம், நாங்கள் அவர் மேலே வச்சுருக்க விசுவாசம், எங்கள் டீமே வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கக்கூடிய விசுவாசம். இந்த கதையில் வந்து இந்த தலைப்பு வந்து பொருந்தி வர்றது வந்து ரொம்ப பொருத்தமாகவும் ரொம்ப அழகாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ இட்ஸ் அ ஃபுல் ஆன் டீம் எஃபெக்ட். ரொம்ப அழகாக வந்திருக்கு படம். பங்காளி வா இனி ஆட்டம் தான் எப்போது வட்டி அடி. தலை பின்னிட்டாரு. படம் சூப்பர், கம்ப்ளீட் பேக்கேஜ் தான். பொங்கலுக்கு சூப்பர் படம். தலை நல்லா இருக்குது. ஆல் இன் ஆல் பேக்கேஜ், எல்லா செக்ஷனும் யூத்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பக்கமாக எடுத்துருக்காரு. சிவா சார் சூப்பராக எடுத்துருக்காரு. தலை ஆஸ் யூஷுவல் எல்லா ஆர்டிஸ்ட்டும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. செம்ம பொங்கலுங்க. தலைக்காகவே கண்டிப்பாக வந்து மறுபடியும் பார்க்கலாம். சிவா சார் போன படத்தில் இல்லாத இந்த படத்தில் செம்மையாக பண்ணிட்டாரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. உண்மையிலே சொல்றேன், தலை மறந்த கலாய்ச்சிருக்காரு. உண்மையில பொண்ணை பத்தவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்க்கணும். அதுதான் விஷயம். தலைவன மரமா அஜித் சார் வந்து இந்த திரைப்படம் சம்மந்தமாக மீட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா சாங் ஷூட்டிங் தான் வந்து நடந்தது. ஸோ இந்த வேட்டி கட்டு அப்படின்ற ஒரு பாடலாம் வந்து முதல்ல ஷூட்டிங் நடந்தது. ஸோ அந்த சாங்க்கான டியூன்ஸ்லாம் பண்ணிவிட்டு சார் ஃபஸ்ட்டினுடைய பேசிக் ஸ்க்ராட்ச் லெவல்லேருந்தே
ஆல்மோஸ்ட் எல்லா 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 டியூன்ஸுமே வந்து சார் வந்து கேட்டிருந்தார். ஸோ அவருடைய ஃபீட்பேக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் வந்து சார் கொடுத்துருந்தார். அது கொடுக்க இன்னும் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து அதிகமாகுது. ஏன்னா அவ்வளோ ஒருத்தர் நம்புகிறாங்க ஒருத்தங்க அப்படின்றது வந்து ரொம்ப தெரிஞ்சுது. ஸோ அந்த நம்பிக்கையே வந்து இன்னும் அந்த ஒர்க்கில் வந்து இன்னும் நம்ம சரியாக நம்ம வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஸோ அந்த வேட்டிக்கட்டு சாங் அப்போ தான் சார் பர்சனலாக மீட் பண்ணேன். சிவா சார்லியோட லீடர்ஷிப்பில் அவரோட என்டையர் டீம், கேமராமேனாக இருக்கட்டும், வெற்றியாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் மிலனாக இருக்கட்டும், எடிட்டர் ரூபனாக இருக்கட்டும், எல்லாருமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இமான் சார் அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயே வந்து சீன்ஸ் எல்லாம் ஒரு என்ஹான்ஸ் பண்ணி அற்புதமாக பண்ணிட்டார். அவரோட சாங்ஸும் நல்லா இருக்குது, எல்லா சாங்ஸுமே ஹிட் ஆச்சு. ஸோ எங்களுக்கு எல்லாமே அமைஞ்சு வந்தது. எனக்கு அப்போவே தெரிஞ்சுது இந்த படம் நிச்சயமாக எனக்கு வந்து ஒரு 3ஆம் பிறை, கிழக்கு வாசல் அந்த மாதிரி ஒரு நல்ல பேரும் வெற்றியும் தரும்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த படத்தில் நாங்கள் எடுத்தோம். இன்னைக்கு கடல் புண்ணியத்தில் வந்து ஜனங்களோட ஒப்பீனியனும் சரி, ஜனங்களோட ஆதரவும் சரி, எல்லாமே நல்லா அமைஞ்சு இன்றைக்கி ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. விஸ்வாசம் படத்தில் இன்னும் எந்த பாடலும் பதிவு செய்யப்படலை, டியூன்லாம் போட்டாச்சு. தம்பி சிவாவும் தம்பி இமானும் அவர்களுடைய இசைக்கூடத்தில் பேசியிருந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் லிரிக்கை வந்து அண்ணனை பாட வச்சா இல்லை பேச வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து கலந்து அழைக்கிற கூட தட்ட முடியாது. ஸோ போனேன். இப்போவும் முந்தாள் நடந்த மாதிரி இருக்குது. முதல் பதிவே இது தான். அது எனக்கு ரொம்ப பயம் அன்றது ப்ரேயரோடு இருந்தேன் நான். அது இந்த வார்த்தைகள், தூக்குத்தொருணா அடாவடி, தூக்குத்தொருணா அளப்பற, தூக்குத்தொருணா தடாலடி, தூக்குத்தொருணா கட்டுக்கடங்காத கிராமத்து காற்று அடி. தம்பி எப்போ வேணாலும் தேதி கேட்க, அந்த படம் முடிஞ்சு பிள்ளையார் பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும் அடுத்த படங்களை நான் எதுவுமே கொடுக்கல தேதி. அதனால தான் நீங்கள் படத்தை பார்க்குற பொழுது நான் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் ஸ்கோர் பண்ணுவதற்கான சூழ்நிலையில் கூட ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் தலைவர்களோடு மிகப்பெரிய நீண்ட ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கேன். ஸோ ஒரு நல்ல வலுவான ஒரு கதை மக்கள்கிட்ட போய் சேருவதற்கு நானும் ஒரு ஓரமாக நின்னேன் அப்படின்றது மிகப்பெரிய பெருமை தானே. இந்த சந்தோஷமான நேரத்தில் வந்து நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த கூட்டணி, அதாவது அஜித் சார் நடிக்க, சிவா இயக்க, சிவா அண்ட் டீம் எல்லாம் பங்கு பெற்று இன்னொரு படமும் நாங்கள் தயாரிக்கணும்னு ரொம்ப விரும்புகிறோம். ஐம் ஷுவர் அஜித் சார் வந்து வில் அக்செப்ட் மை ரிக்வெஸ்ட். சிவா சார் அண்ட் டீம் அந்த ஒரு கார்டை வந்து ஒவ்வொரு வாட்டி அதை பார்க்கும்போதும் ரொம்ப பெருமையாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும். ஏன்னா எப்போ ஒரு மனிதன் வந்து அது தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தாமல் அவருடைய டீமையும் சேர்த்து வந்து முன்னிலைப்படுத்தும் போது அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்து உண்டாகுது. அதை வந்து தவிர்க்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு உயர்ந்த சொல், அந்த டீம் அப்படின்ற ஒரு உயர்ந்த சொல்லுக்குள்ளே நானும் சேர்ந்திருக்கேன். இந்த ஒரு திரைப்படம் மூலியமாக நானும் சேர்ந்திருக்கேன்னு நினச்சி பார்க்கும்போது இதை விட என்ன ஒரு பெரிய சந்தோஷம். தொலைக்காட்சி நேயர்களுக்கு விஸ்வாசம் படத்தினுடைய ஒரு சிறிய பங்களிப்பாளர் என்ற முறையில் ஒரு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விஸ்வாசம் படம் இது விசுவாசமான படம், மக்களின் படம்,
குடும்பத்தோடு பாருங்கள். அஜித் சார் வந்து எவ்வளோ ஒரு பெரிய மாஸ் ஹீரோவோ அதுக்கு வந்து எள்ளளவும் வந்து குறையாத அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர். ஸோ அந்த ஒரு ஆக்டர் அஜித் அப்படின்ற ஒரு அந்த ஆக்டர் அஜித் அப்படின்ற விஷயம் வந்து சம்டைம்ஸ் இந்த மாஸ் ஹீரோ அஜித் அப்படின்ற விஷயம் வந்து அந்த மாஸ் ஹீரோ அஜித் அந்த ஒரு ஷேடு வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் ஓவர்டேக் பண்ணிடும். இந்த ஆக்டர் அஜித்தை வந்து கொஞ்சம் வந்து மறக்கடிக்க செஞ்சிடும். பட் இந்த திரைப்படத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா அது செம்மையாக வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்காரு சிவா சார். இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்டார் காஸ்டிங், ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு டீம், இந்த காம்பினேஷன் வரும்பொழுது அது நிச்சயமாக வந்து தியேட்டரில் ஒரு பண்டிகையாக இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு பண்டிகை அன்றைக்கே ரிலீஸ் ஆகும் பொழுது, அந்த பீரியடில் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த பொங்கல் தினத்தை வந்து நிச்சயமாக வந்து பொங்கல் டைமில் நிறைய ஃபேமிலியாக வந்து தியேட்டருக்கு போய் வந்து படம் பார்க்குற ஒரு நல்ல ஒரு அழகிய தருணம் அது. ஸோ அந்த டைமில் விஸ்வாசம் மாதிரி ஒரு திரைப்படம் நிறைய குடும்ப உறவுகள் பற்றி, ஃபேமிலி வேல்யூஸை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல திரைப்படமாக அது வந்து வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படத்தை பார்க்காதவங்க நிச்சயமாக போய் தியேட்டரில் போய் இந்த ஒரு திரைப்படத்தை வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய சினிமா ரசிகர்களுக்கும் தல அஜித் சாருடைய ஃபேன்ஸுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விஸ்வாசம் திரைப்படம் இந்த பொங்கல் சீசனுக்கு மிக மிக சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்ப சித்திரமாக வந்திருக்கு. எல்லோரும் திரையரங்குக்கு வந்து இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். இறைவன்கிட்ட அந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன்.